எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு மதுரகவி ஆழ்வார் இயற்றிய கண்ணீர் சிறுத்தாம்பில் 11வது பாடல் பலஸ்ருதி பாடல். இது பலஸ்ருதி பாடல்லாம் தெரியும் இல்லையா உங்களுக்கு? முதல்ல ஊர் பேர் இருக்கும், அடுத்தது பெருமாள் பேர் இருக்கும், அதுக்கு அடுத்தது பாடினவர் யாருன்றது இருக்கும், அதுக்கு அடுத்தது அதனால நம்மளுக்கு கிடைக்கிற பலன் என்ன, இப்படி நாலு பொதுவாக இது மாதிரி 4 லைனாக வரும். சில பாடல்களில் மாற்றியும் வரும், சில பாடல்களில் ஒன்றும் இல்லை, ஏதாவது ஒன்று இதில் இல்லாமலே வரும். அது மாதிரிலாம் உண்டு. ஆனால் பெரும்பாலும் பலஸ்ருதி பாடல்ன்றது இதுதான். அந்த ஊர், பெருமாள், அந்த பாடினவர், இந்த பாட்டை எல்லாம் பாடினவர், அதனால நமக்கு என்ன பலன், இது 4 தான் வரும். இதில் இன்னைக்கு அந்த மாதிரி பலஸ்ருதி பாடலை ஒரு பாடின பலஸ்ருதி பாடலை சொல்கிறேன், கேட்டுக்கோ. அன்பர் தன்னை அடைந்தவர்களுக்கெல்லாம் அன்பன், அன்பர் தன்னை அடைந்தவர்களுக்கெல்லாம் அன்பன், தென்குருகூர் நம்பிக்கை அன்பனாய், மதுரகவி சொன்ன சொல் நம்புவார் பதி வைகுந்தம் காண்மினே. இல்லையா, இந்த கான் முன்னாடி வந்துடும். அதை கண்ணீர் சிறுத்த 50 நாள் கட்டுரை பண்ணிய பிறகு முதல் பாட்டுக்கு காண்மினேன்றது கான்றது முன்னாடி வந்துடுறதா, கண்ணீனுன்றது அதான் அந்த அதுன்றது. அதான் இந்த 10 பாட்டு 11வது பாட்டு முடிஞ்ச உடனே இந்த பாடல் முடியும் போது பார்த்தீங்கன்னா முடிகிற பாட்டு முதல் பாட்டோட தலைப்பாக இருக்கும். அதை பார்த்தீங்கன்னாலும் தெரியும். எல்லா பாடல்லையும் அந்தாதியில எல்லாம் அது தெரியும். எல்லாம் ஒரு பாட்டுக்கும் இருக்கும். அது வேற. அது இல்லாத எல்லா பாட்டும் முடியும் போது, கடைசி பாட்டு முடியும் போது அந்த மாதிரி எடுத்து நீங்கள் சொல்ல முடியாது, முடிஞ்சு போச்சுன்னு சொல்ல முடியாது. அதுக்கு ஆதி முதல் பாட்டோட ஆரம்பம் அப்படியே சைக்கிள் காடலில் அது வந்துட்டே இருக்கும். அதுதான் இது. இப்போ இந்த பாட்டுக்கு அர்த்தத்தை சொல்கிறேன், கேட்டுக்கோ. அன்பர் தன்னை, அன்பர்ன்றது நாராயணன். இந்த இடத்துல அன்பர்ன்றது நாராயணன். இந்த பாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே பெருமாள் நம்மால் வர சொல்லியிருப்பார். அதான் மதுரை கவியை சொல்லியிருக்கார். அதான் நான் சொன்ன அதே 4 தான். மதுரை கவியை சொல்லியிருக்கார், நம்மால் வர சொல்லியிருக்கார், அவர் ஊரை சொல்லியிருக்கார், அதை பெருமாளை சொல்லியிருக்கார் இல்லையா? முதல்ல அன்பர் தன்னைன்றதுனால பெருமாளை சொல்லியிருக்காரா, தென்குரு நம்பிக்கைன்றது ஊரை சொல்லிடுறாரா. அடுத்து இந்த பாட்டை பாடினது மதுரை கவி சொல்கிறது, இவர் இந்த பாட்டை பாடினவர் சொல்கிறாரா, நம்புவார் பதி வைகுந்தம் காண்பீங்க, வைகுந்தத்துக்கு போவீங்கன்றதை கடைசியில் சொல்லியிருக்கார். அது நமக்கு கிடைக்கிற பலன். அதுதான் இது. இதில் அன்பர்ன்றது நாராயணன். அன்பர் தன்னை அடைந்தவர்க்கெல்லாம் அன்பர், அன்பர் தன்னை அடைந்தவர்க்கெல்லாம் அன்பர். அன்பர்ன்றது நாராயணன். அவரை அடைந்தவரெல்லாம் இருக்காங்களே, நம்ம அன்ப அவரோட அன்ப நாராயணனோட திருவடி அடிப்பணிஞ்சு உயிர்த்த வாழ்வார்கள்லாம் இருக்காங்களே, அன்பர் தம்மை அடைந்தவர்களுக்கு எல்லாம் அன்பன். அவங்களுக்கெல்லாம் தொண்டு செய்கிறவரும். பெருமாளுக்கு தொண்டு செஞ்சுட்டு இருக்காங்களே, அவருக்கு தொண்டு செய்கிறவரா யாரு? நம்மாழ்வார். அன்பர் தன்மை அடைந்தவர்க்கெல்லாம் அன்பன்றது இந்த இடத்துல அவரை சொல்லிக்கல, நம்மாழ்வாரை சொல்றார். அன்பர் தன்னை அடைந்தவர்க்கெல்லாம் அன்பன். பெருமாள் அது தியானம் பண்ணி பெருமாள் மேலே பெருமாளையே சொல்லிட்டு இருக்க அந்த அடியாராக இருக்காளே, அந்த அடியவர்களுக்கு அடியவன் யாருன்னா நம்மாழ்வார். அவருக்கு அடியவர் மதுரகவி ஆழ்வார். இவருக்கு அடியவர் இன்னொருத்தர் இருக்கார், நம்மாழ்வார் தாசன். அது நாதமுனிகள் கதை வரும்போது சொல்கிறேன். அது மாதிரி அடியவருக்குன்னு எவ்வளோ அடியவருக்கு கீழே போறீங்களோ அவ்வளோ பெருமையாம். அது சொல்கிறார் இங்கே. எல்லாம் அன்பன் நாராயணனை சடைந்தவருக்கு எத்தனை பேர் எந்த ஜாதியில் இருந்தாலும் அவங்களுக்கெல்லாம் அது அடைந்தவருக்கெல்லாம் அன்பன். எத்தனை பேராக இருந்தாலும் சரி, பெருமாளோட இதை சரணடைஞ்சிட்டிங்களா உங்களுக்கு நீங்கள் யார் அடைந்தவர்க்கெல்லாம் அதில் வித்தியாசமே இல்லை. அந்த இடத்துல எந்த ஜாதி, எந்த மதம், முஸ்லீம் கிறிஸ்டினாக இருந்தால் கூட பரவாயில்ல, முஸ்லீமாக இருந்தால் கூட பரவாயில்ல, நாராயணன் தன்னை அடைந்தவர்க்கெல்லாம், பெருமாளை சரணாகதி அடைஞ்சவர்களுக்கெல்லாம் அது அந்த மாதிரி சொல்கிறார். எவ்வளோ தூரம் பாருங்க, அந்த இடத்துல ஜாதி மத பேதமே கிடையாது, எந்த இதுவுமே கிடையாது. அடைந்தவர்க்கெல்லாம் அன்பன், அவங்களுக்கெல்லாம் நான் தொண்டன்றார். அதுதான் அந்த பாட்டோட விசேஷமே. அன்பன் தன்னை அடைந்தவர்க்கெல்லாம் அன்பன், தென்குருகூர் நம்பிக்கை. அன்பன் யாருன்னு அன்பன் சொல்லிட்டாரா முதல்ல, அது யாருன்றது அடுத்து சொல்றாரு பாருங்க. தென்குருகூர் நம்பி. தென்குருகூர் நம்பின்றது தென்குருகூர்ன்றது நான் சொல்லிட்டேன் இல்லையா, குருகூர் சடகோபன்னு சொல்லும்போது தெகவாக சேவிக்கணும். ஆமாம், நம்மாழ்வாரோட ஊர் ஆழ்வார் திருநகரியான அந்த ஊர் குருகூர். நம்பின்றது முழுமையானவன்னு அர்த்தம். அடியாருக்கு அடியாராக இருப்பதில் முழுமையாக இருப்பாராம், ஏனோதானவன்லாம் இருக்க மாட்டாராம். அதை சொல்கிறேன் இந்த இடத்துல. நம்பிக்கை அடியாருக்கு அடியாராக இருப்பதில் ரொம்ப ஈடுபாட்டோடு இருப்பவராம். அதான் சொல்கிறாங்க. குருகூர் நம்பிக்கை அன்பனாய், அவருக்கு தொண்டனாய். பெருமாளோட தொண்டர்களாகிய ஆழ்வார்களுக்கு அவர்களுக்கு தொண்டராய் நம்மாழ்வார் இருந்து, இந்த நம்மாழ்வாருக்கு தொண்டராய் மதுரகவி ஆழ்வாரை சொல்றார்.
நம்பிக்கை அன்பனாய், அந்த நம்பிக்கை தொண்டனாய், அதான் மதுரை. இப்பதான் அவர் தன்னை சொல்லிக்கிறார். நம்பிக்கை அன்பனாய் மதுர கவி சொன்ன சொல். இந்த இடத்துல மதுர கவின்னு சொன்ன பாருங்க. மதுர கவின்றது இவர் மதுர கவி சொன்ன சொல். மதுர கவி இந்த திருவாய்மொழியில் பாடுறது 11 பாட்டு தான். இந்த பாட்டு தான் கடின சிறுத்தாம்பு தான். அதை சொல்றாரு பாருங்க, எவ்வளோ அழகா. சொன்ன சொல், மதுர கவி சொன்ன சொல். மதுர கவி அந்த சொன்ன சொல்றத ஒரு வாயால் சொன்ன இந்த 10 பாட்டுன்னு அர்த்தம். சொல்லுன்றது இந்த இடத்துல பாட்டுன்னு எடுத்துக்கணும். சொன்ன சொல் நம்புவார் பதி, இதை நம்பி பக்தி செய்வது. பதின்றது நம்புவார், பதின்றது நம்புவார் பக்தின்னு எடுத்துக்கணும். பக்தின்னு எடுத்துட்டு நம்புவார் பதின்றது பக்தின்னு எடுத்துட்டு பக்தியில் நம்புவார்னு அர்த்தணும். இதை நம்பி பக்தி செய்பவர்கள் அப்படி எடுத்துக்கணும். நம்புவார் பக்தி, நம்புவார் பதின்றது பக்தின்னு எடுத்துக்கணும். பதின்னு எடுத்துட்டீங்கன்னா பதின்றது வாசஸ்தலம், அந்த நம்ம உறைவிடம் இல்லையா, அதான் நம்புவார் பதி அதில் ஈடுபடுறவங்களோட பதி எதுன்னா அவங்க இருப்பிடம் எதுவாகும்னா வைகுந்தம் ஆகுமே, வைகுந்தம் காண்பினே. நம்புவார் பதி வைகுந்தம் காண்பினே. நீங்கள் நம்பினீங்கன்னா, நம்பி பெருமாள் நம்பி பண்ணீங்கன்னா அவர்களை உறைவிடமான பதின்னு எடுத்துட்டீங்கன்னா உறைவிடம்னு அர்த்தம். பதின்னு எடுத்துக்கலாம், பக்தின்னு எடுத்துக்கலாம். நம்புவார் பக்தி, அவங்க நீங்கள் மேலே நம்பி பக்தி பண்ணீங்கன்னா அவங்கள வைகுண்டத்தில் கொண்டு போய் சேர்ப்பார்னு ஒரு அர்த்தம். நம்புவார் பதின்றது இந்த பூமி, அது வைகுந்தம் காண்பினேன். அப்போ உங்களுக்கு வைகுந்தம் காண்பினேன். அதாவது நீங்கள் பெருமாளை வைகுண்டம் கேட்டீங்கன்னா பெருமாள் உங்களை கூட்டுன்னு போய் வைகுண்டத்துக்கு உங்கள் உடல் பிறவி முடிஞ்சு நீங்கள் போகும்போது தான் வைகுண்டத்தை பார்க்க முடியும். ஆனால் இங்கே அப்படி கிடையாது. இங்கே ஆழ்வார்களுக்கு அடியவராக இருந்து அடியவராக இருந்து நீங்கள் தொண்டு செஞ்சாலே உங்களுக்கு அந்த ஈடுபாட்டோடு தொண்டு செய்யும்போது வைகுண்டத்தை நேராக பார்க்குற மாதிரி ஆயிடுமா. அதான் வைகுண்டம். நம்புவார் பதி, அவருடைய பதி பக்தி வைகுந்தம் காண்பின, வைகுண்டத்துக்கு ஈக்குவலாக இருக்குமா அவங்களுடைய அந்த பக்தி. அதனால அடியார்களுக்கு பக்தி செய்யும்போது வைகுண்டத்தை இந்த பிறவியிலே இதே கண்ணோட இப்படியே நம்ம உணரலாம். பெருமாளுக்கு செஞ்சீங்கன்னா அது நீங்கள் போகும்போது உணரலாம். ஆனால் அடியார்களுக்கு செஞ்சீங்கன்னா இங்கேயே இப்பயே இந்த பூலோகத்தில் இங்கே நீங்கள் உங்கள் வாழ்வியல்லையே நீங்கள் அதை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறார். இதில் அவ்வளோ அழகாக சொல்லியிருக்கார். கண்ணு சிறுத்தாம்பு இதோட முடியறது. இந்த 11 பாட்டுக்கு மிகப்பெரிய உன்னதமான ஒரு இடம் இருக்குது இதில். நம்மளோட இந்த வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் இந்த 11 பாட்டுக்கு இருக்கிற இடம் வேறு எந்த பாட்டுக்குமே கிடையாது. அது மாதிரி இடம் இருக்குது. அது பின்னாடி நான் சொல்கிறேன். தேங்க்யூ. நாளையிலேருந்து நம்ம இந்த திருமங்கை ஆழ்வாரத்தை பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.